சுமன் நான் வெளியே போயிட்டு வரேன் என் பையனுக்கு பொண்ணு எக்ஸ்பிரஷன்ல அதை நான் சொன்னேன். அவரு என்கிட்ட சொல்றாரு வார்த்தை வேணும்ன்றாரு. நான் அதை விட ஒரு படி மேலே போய் சார் வார்த்தை சொல்லாததை உங்களுடைய எக்ஸ்பிரஷன் சவுண்டு சொல்லும் சார்ன்றேன். 100 படம் டப் பண்றேன்னா ஒரு 90 படங்களுக்கு டைரக்டர்லாம் வரமாட்டாங்க. ஆனா சில டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க சார் இது மாதிரி பண்ணியிருக்கேன், அது சூரஜ் பர்ஜாத்தியா மாதிரி இது துப்பட்டா சாங்கு, இது செப்பல் சாங்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை அந்த மீனிங் மாறக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி வருவாங்க பல இயக்குனர். ஆனா இப்ப பேன் இண்டியா படம் இப்ப வரப்பெல்லாம் முடிந்தவரை அதனுடைய அர்த்தங்கள் மாறாம கொண்டு போறது தான் விரும்புவோம். ரிச்சர்ட் அட்டன்பரோட யார் பேச நல்லா இருக்கும், சிவாஜி சார் பேச நல்லா இருக்கும்னு ஒரு தோணுச்சு. அட்டேங்கப்பா அவர் பேசினாருன்னா அந்த கேரக்டரை கண்ணை மூடிக்கிட்டு சிவாஜி சாரை தான் பார்ப்பான். ரிச்சர்ட் அட்டன்பரோன்னு யாரும் நினைக்க மாட்டான். சரி அவர் அப்ரோச் பண்ணுறேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு தொடர்பு இருந்தனால. அவரு எங்ககிட்ட டீரக்ஸும் இருக்கு, அந்த இடத்துல வி ஹாவ் டீரக்ஸ்னா வி ஹாவ் டீரக்ஸ், எங்ககிட்ட டீரக்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார். நான் இப்படி திரும்பி பார்த்தார். சார் நானா சார் தமிழ் இங்கிலீஷும் பேசிக்கிட்டு இருக்கேன், பாலச்சந்தர் சார் என்ன பேச வச்சார் சார். அப்படி நான் சொல்ல சார் ஒரு பஞ்சு உங்க பஞ்சு இருக்கணும் அங்க. இதுக்கு பேசுனது ரிச்சர்ட் அட்டன்பரோவா நான் பார்க்கல சார், எனக்கு அங்க நடிச்சிருக்கிறது எங்க மேஜர் சார் நடிச்சிருக்கிறார். என் கண்ணுக்கு நீங்க தான் தெரியுறீங்க, ரிச்சர்ட் அட்டன்பரோ தெரியல, அதனால உங்க பஞ்சும் நாங்க போட்டுருங்க சார். குஞ்சு பொரிச்ச உடனே தொட்டு கொஞ்சறவங்களை இதுங்க மறக்கவே மறக்காது, அவங்க மேல பாசம் காட்டும். அதை அனுபவிச்சு பண்ணி கொடுத்தாரு சார். அந்த படம் பூரா அதுல ஒரு சீன் இருக்கு சார். ஸ்பீல்பர்க் மிஸ்ஸஸோட பிஏ வந்து இங்க படம் பார்த்தார். அவர் ஒரு மலையாளி. அவர் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப த்ரில் ஆயிட்டார். அவர் போய் சொல்லி எனக்கு அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைச்சது சார். நீங்க உருவாக்கினவங்கள்ட்ட இருந்து அங்கீகாரம் கிடைக்கும் சார். சார் அவங்க பிதா அவங்க பிள்ளைய சொல்லி போட்டு படத்தை உருவாக்கிட்டாங்க. அதை நான் மறுமொழியில இன்னொரு மொழியில பண்றப்ப என் மொழிக்கு நான் அதுக்கு உண்டான தர்மத்தை நான் பண்றேங்கிறத அவங்க ஒத்துக்கணும். முதல்ல அந்த படம் பண்ணது ஒரு பெரிய அனுபவம் சார். மொழிமாற்ற படங்கள்ல அது ஒரு மைல்கல். என்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் சார் ஒரு படம் பண்ணுறேன், அப்பனே பிள்ளையார் அப்பனே. நீங்கள் பாருங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் இப்போது கோயின்சிடன்ஸாக அது என்னன்னு தெரியாது. நான் என் வாழ்க்கையை முதல்ல ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படின்னு 2 வாழ்க்கை இருக்குது. திமுதிபி இது 2 எல்லாருடைய வாழ்க்கையில் சார். இதை மீறி நான் ஒருத்தரால் சொல்லவும் முடியாது சார் இந்த உலகத்தில். அப்படி ஒரு வாழ்க்கையில் எனக்கு திருமணத்திற்கு பின்னுங்கிறப்ப எனக்கு ஆனாவிலேருந்து நான் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். அப்பனை எனக்கு வந்து படம் நான் டைட்டில் வைக்கிறேன் அப்பனே பிள்ளையார் அப்பனே. அந்த படத்தில் ரொம்ப தமாஷா யானைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் சார். சரி, யானைக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, ஒரு யானை, இப்படி கதை போகும். இது நம்ம தேவரோட கான்செப்டாக அந்த படத்தில் எடுத்துட்டாங்க. எடுத்து வச்சு படம் வாங்கிட்டார். அது நம்மளுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர், இவர் டெலிஃபோனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். சார் நான் படம் பண்ணி கொடுத்தவங்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க, ஏதோ சினிமாவுடைய நண்பர்கள் இருந்து கேட்டு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அனுபவம் இல்லாதவங்க ரொம்ப பேருக்கு நான் படம் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். அவங்க அதன் பிறகு நீண்ட கால தயாரிப்பாளர்களாக மாறி ஸ்ட்ரெயிட் படங்கள் நிறைய படம் பண்ணி பெரிய வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அப்போ அவருக்கு படம் பண்ணி கொடுக்குறப்ப அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஆள் சார். அது படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த படம் பார்த்தேன், சோபன் பாபுவும் ராதாவும் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் இங்கே சோபன் பாபு படம் வந்து மொழிமாற்ற படங்களில் வந்து வரலை. அவர் வந்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆகலை, தமிழ் மக்களை ரீச் ஆகலை. தமிழ் மக்கள் பார்க்கணும் சிரஞ்சீவி, வெங்கடேஷ், நாகார்ஜுன் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இதை வந்து டூயட்டு, அவர் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிற காலகட்டத்தில் டூயட்டு, லவ் இதெல்லாம் இருக்குன்றது ஒரு 3 ரீல் போயிட்டு அப்படியே கதை வருது. நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, சார் முதல்ல நான் 2 ரீலை தூக்கிடுறேன்ட்டேன், படத்துலேருந்து 2 ரீல் ரிமூவ் பண்ணிடலாம் சார். ஐயோ ரிமூவ் பண்ணிட்டேன், அவர் பயந்துட்டார். சார் அதெல்லாம் நிறைய பண்ணுவோம் சார், நிறைய சாங் எடுத்துருவோம். ஆனால் அது என்னன்னா வித் பர்மிஷன். இந்த தமிழுக்கு போகிறப்ப இது இவ்வளவும் போனால் ரீச் ஆகாது சார். இது எல்லாமே டோட்டலாக வியாபார சம்மந்தப்பட்டது தானே இருக்குது. வியாபார சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால அதில் சில சார் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அதை உருவாக்கிய கலைஞர்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது வந்து அங்கே பண்ணலை, இது தமிழுக்கு வரப்போ அவங்களே அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கிங்க, ஏன்னா உங்கள் வியாபாரம் முக்கியம். ஒரு 2 ரீலை எடுத்துகிட்டு அந்த 2 ரீலில் நடுப்புற என்ன சீன் வச்சா லிங்க் அழகாக வருமோ அந்த சீனை மட்டும் டூப் நெகட்டிவ் போட்டு நமக்கு அது டூப் நெகட்டிவ் பண்ணும் சார். இல்லாட்டி அது ஒவ்வொன்றா கட் பண்ணி சார் இது
டெக்னிக்கலாக பேச போனால் இது ஒரு பெரிய ஓஷன் சார். இது சொன்னாலும் ஜனங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து அது ப்ராக்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் அது புரியும். இப்போ அந்த போர்ஷன் மட்டும் டூப் நெகட்டிவ் போட்டு அதை சேர்த்து ஒரு ரீல் ஆக்கி நாங்கள் புதுசாக ஒரு ரீல் ஆக்குவோம். படம் வந்து 14 ரீல் இருக்கும், நமக்கு வந்து 12 ரீல் தான் இருக்கும். இப்போ நம்பரில் அது மாற்றி போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ரீலே புதுசாக டூப் நெகட்டிவ் ஃபுல்லாக பண்ணி அதுக்கு செலவு பண்ணணும் சார். அந்த அன்பர் வந்து அதுக்கு அந்த ப்ரொடியூசர் தயாராக இருந்தார். அவருக்கு என்ன படம் சக்ஸஸ் ஆகணும், அவரும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்தார். இப்போ நம்ம ஐடியா சொல்லலாம், இந்த ஐடியா வச்சு போய் ஒரு சார் இப்போ நான் அதில் போகுது யானை வந்து சோகமாயிடுச்சு. இப்போ இது வந்து டோட்டலாக நீங்கள் வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது, எதுவும் பார்க்கக்கூடாது சார். ஜனங்களை போய் ரீச் பண்ணணும், அவனை போய் அவன் அதை ரசிக்கணும், அவ்வளோதான் இங்கே மோட்டிவ். தேவராஜ் தானே சார் பண்ணிட்டு இருந்தார். யானை அழுது இல்லை, யானை அழுத அவர் போய் எம்ஜிஆர் கண்ணை தொடச்சி விட்டார்ல. இப்போ நீங்கள் ரியல் லைஃப்பில் யானை அழுதா கொடுக்குதான்னு கேட்டால் அழும், உண்மையாக அழும். யானை பாங்கன்னு சொல்கிறத கேட்கும். யானை வந்து பேசுது சார். இப்போ நீங்கள் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, யானை என்ன அகிலான்றாரு பேசுது யானை. அது மாதிரி இருப்ப நான் என்ன பண்ணுறேன், யானை தப்பிச்சு ஓடுது, ஓடி இங்கேருந்து அந்த குட்டி யானை அது ஒரு சீன் வரும், அப்படி போகிறப்ப அது நினச்சி பார்க்கணுப்ப நம்ம ரஜினி சார் அன்னை ஒரு ஆலயத்துலேருந்து ஒரு சாங்கை தூக்கி போடுறோம். இப்படிலாம் பண்ணி சார் அந்த படத்தை தேத்துறோம் சார். தெலுங்குக்கு ஓகே சார், எல்லா விஷயங்களும் தெலுங்குக்கு ஓகேங்கிறது. பெரிய தெலுங்கில் வந்து பெரிய ஹிட்டான படங்கள் தமிழில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு, தமிழில் பெரிய ஹிட்டான படங்கள் தெலுங்கில் போய் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து அந்தந்த ஏரியா மக்களுடைய உணர்வோட சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோமே, நல்ல நேரம் பார்த்துருக்கோம், தெய்வ செயல் பார்த்துருக்கோம். இந்த மொழிமாற்று படங்கள் பண்ணுறப்ப சார் வெறுமனே வந்து டப்பிங்கு டைலாக்கு எழுதிட்டு போகிறது மட்டும் இல்லை. நான் இதெல்லாம் யோசிப்பேன் சார். யோசித்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் லென்த் பண்ணி ஒரு படத்தை ஃபுல்லாக பார்க்குறப்ப இப்போ ப்ரொடியூசர் போட்டு ஒரு 12 ரீல் காட்டுறாரு. படமும் ஷார்ட் ஆகிடுச்சு. படம் பார்த்தாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. படம் பிஸ்னஸ் பண்ணார், அவருக்கு 4 பைசா அதில் கிடச்சிது. வார்த்தைகள் தெலுங்குலேருந்து வந்தது தமிழில் போட்டீங்க, வார்த்தைகள் லாங்குவேஜை யூஸ் பண்ணி வார்த்தைகள் ஹிந்திலேருந்து வந்தது தமிழில் போட்டீங்க. இப்போ எல்லா மொழி படங்கள்லேயும் ஒரு இது இருக்குது, இப்படியெல்லாம் எல்லா மொழியிலும் பயன்படுத்துவாங்கல்ல. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டப்பிங் பண்ணும்போது அதில் ஏதாவது சிக்கல் சிரமம் இருக்கா சார்? எப்படி ஒரு படம் சிக்கல் இருக்குது, மைனே பியார் கியா. நான் மறுபடியும் வரேன், ஹிந்தி ராஜஸ்ரீ ப்ரொடக்ஷன்ஸு. நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கேன். அதில் வந்து ஒரு இடம் சார், அதில் ஒரே ஒரு வார்த்தையை போட்டார். ஹிந்தியில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. நமக்கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி நம்மள்கிட்ட வார்த்தை இருக்கான்னா இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து ஹீரோவோட அம்மா ஹீரோயினும் தன்னுடைய மகனும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த அம்மா வெளியில் போகிறேன்னு சொல்லுது. அதை தெரிஞ்சு அந்த அம்மாவை டீஸ் பண்ணுது. அந்த பொண்ணை லைட்டாக டீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணை இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் வாயாலேருந்து அதை வெளியே வரவழைக்கிறதுக்கு இது என்ன பண்ணுது, சுமன் அப்படின்னு அந்த பொண்ணு பேர் ஹிந்தியில் உள்ளது. ஜி பதில், ஜி நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன், ஜி என் பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி இது ஒரு ஜிக்கு சொல்லுங்கள் அர்த்தம் இருக்குது, சொல்லுங்கள். அது மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனில் முடிச்சுட்டு அந்த வார்த்தையில் இருக்குது. என்கிட்ட இந்த டைரக்டர் என்ன சொல்லாருன்னா, சார் அதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கான்னு. சுமன் என்னம்மா, நான் போயிட்டு வரேன், சரிங்கம்மா என் பையனு பொண்ணு என்னம்மா இப்படிலாம் சொல்லணும். அதுக்கு அங்கெல்லாம் இடம் கிடையாது சார். இப்போது வந்து இதை வந்து நீங்கள் இப்போ பாருங்கள், நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சே தெரியாமல் இதை நான் யூஸ் பண்ணேன். என்னென்னா, சுமன் நான் வெளியே போயிட்டு வரேன், என் பையனுக்கு பொண்ணு எக்ஸ்பிரஷனில் அதை நான் சொன்னேன். அவர் என்கிட்ட சொல்கிறாரு வார்த்தை வேணுன்றாரு. நான் அதை விட ஒருபடி மேலே போய், சார் வார்த்தை சொல்லாததை உங்களுடைய எக்ஸ்பிரஷன் சவுண்டு சொல்லுங்க சார்ன்றேன். உங்களுடைய இதில் தெலுங்கில் ஹிந்தியில் வந்து ஜின்ற வார்த்தை இருக்குது. அவர் கேட்குறாரு, கேட்டு டப்பிங்கில் கேட்டுட்டு சூரஜ் சொல்கிறாப்புல, சார் நான் இது ஒரு இதுக்காக சொன்னேன், ரொம்ப பிரமாதமாக சார் இருக்கு, இப்படி பண்ணாது. ஏன்னா வார்த்தைகள் நம்ம போட முடியாத இடத்துல அதை நான் அவர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். டைரக்டரும் கூட இருப்பார் சில படங்களுக்கு. இதெல்லாம் பிரச்சனை இருக்குது பல படங்களில் சார். நான் 100 படம் ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரு 100 படம் டப் பண்ணுறேன்னா ஒரு 90 படங்களுக்கு டைரக்டர்லாம் வரமாட்டாங்க. அவங்க இப்போ இல்லை டைரக்டர் படம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு அடுத்த படத்துக்கு போயிடுவார். ப்ரொடியூசர் படத்தை விற்பார். படம் விற்கிறப்ப அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது இல்லைங்களா. அது வேறு மொழிக்கு போகுது, அவங்க பார்த்துக்க போகிறாங்க, அதை பற்றி அவங்க அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க, அடுத்த படம் ஷூட்டு போயிடுவாங்க. ஆனால் சில டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, சார் இது மாதிரி பண்ணியிருக்கேன், அது சூரஜ் பர்ஜாத்தியா மாதிரி
இது துப்பட்டா சாங்கு, Yeah. இது செப்பல் சாங்கு, செப்பல் song. எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை அந்த மீனிங் மாறக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி வருவாங்க பல இயக்குனர். ஆனால் இப்போ பேன் இண்டியா படம்னு இப்போ வரப்பெல்லாம் முடிந்தவரை அதனுடைய அர்த்தங்கள் மாறாமல் கொண்டு போகிறது தான் விரும்புவாங்க. சில பேர் டைரக்டரில் இருக்கிறப்ப அவங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா சில விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த தமிழில் வரப்ப இது இப்படி தான் வருங்கிறது அவங்களுக்கு புரியாது. அதை நம்ம வந்து சிரமப்பட்டு பொறுமையாக, சார் இதில் வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுக்கு அது சரின்னு தோணுச்சுன்னா அவர் அதை சரின்னு ஒத்துக்க வைக்கிறது தான் உங்கள் திறமை. நீங்கள் அவருக்கு விளக்கம் சொல்லணும். விளக்கம் சொல்லணும்னா அவர் ஒத்துக்க மாட்டார் இல்லையா? அவரை முதல்ல கன்வின்ஸ் பண்ணணும், இது இப்படி தான் தமிழில் வரும் அப்படின்ட்டு. ஜுராசிக் பார்க்குன்னு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அது. அந்த ஜுராசிக் பார்க்கு தமிழில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய அளவில் படம் பெரிய அளவில் சக்ஸஸ் படம். டப்பிங் மார்க்கெட் நல்லா இருக்குது, நம்ம தமிழில் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி தமிழில் பண்ணலான்னு ஒரு முடிவு வராங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியா ஃபுல்லாக, ஏன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய பெரிய மார்க்கெட்டு டப்பிங்க்கு, தமிழில் பண்ணாங்க, தெலுங்கில் பண்ணாங்க. ஸோ அவங்க மேஜர் எங்கே அதிகமான வருவாய் வருதோ, ரெவென்யூ வருதோ அங்கெல்லாம் பண்ணிடுறாங்க அவங்க. ஏன்னா இதுக்கு ஒரு பெருந்தொகை செலவு பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாங்க சார், ஜுராசிக் பார்க் டப் பண்ணணும்னு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆங்கில படம் டப் பண்ணியிருக்காங்க, அப்பாவே பாடல் எதிர்க்காரு. அதுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ தமிழில் டப் பண்ணுறாங்க. சரி ஜுராசிக் பார்க் தமிழில் டப் பண்ணலாம்னு முடிவு பண்ணியாச்சு. அவங்களுடைய டைரக்ட் கான்டாக்டிங், அவங்களுடைய லிங்கில் உள்ளவங்க இந்திரா ஃபிலிம்ஸ் இங்கே இருக்காங்க சென்னையில். அவங்க மூலியமாக தான் இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட படம், ஆங்கில படங்கள், அவங்களுடைய கம்பெனி படங்கள்லாம் இவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்த்தில் வாங்கி அது ஒரு கம்பெனி இருக்கும், சில இடங்கள்ல அவங்களுக்கு சொந்தமான கம்பெனியாக இருக்கும். இப்போ கொலம்பியா கம்பெனின்னு கேட்டிங்கன்னா நார்த்தில் இருக்குது, இங்கே மெட்ராஸில் இருக்குது, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்தந்த மெயின் சிட்டிஸில் அவங்க கம்பெனி இருக்கும். அப்போ இவங்க இந்திரா ஃபிலிம்ஸ் மூலிமா எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. முதல் முறையாக நம்ம வந்து நீண்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம தமிழில் டப் பண்ணுறோம். அதாவது டப் பண்ணி பிரமாதமாக ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் இது, பண்ணுறோன்னு வந்து பண்ணாங்க. சரி இப்போ தமிழில் டப் பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு. அது வரைக்கும் யாரும் ஆங்கிலத்தில் இப்போ இந்த சமீபால ஒரு 20-30 வருடங்களில் டப் பண்ணலையே, என்ன பண்ணலாம், இப்போ டப் பண்ணால் ஒத்துக்குவாங்களா? அந்த உடம்பு, அந்த மொழி பேசுகிறவங்க தமிழ் மொழி பேசுனா தமாஷாயிடும்ல. ஆமாங்க. அப்போ ஆனால் இது டப் பண்ணக்கூடிய படம். ஏன்னா அதில் உள்ள விவரங்கள், அவ்வளோ விவரம் ஆங்கிலத்தில் இருக்குது அந்த படத்தில். அவனு சும்மா பண்ணல, நீங்கள் ஒவ்வொரு டைலாக்குக்கும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு டைலாக்கும் நீங்கள் இன்னர் கரெக்டாக இருக்குது அந்த படத்தில். ஓவராலாக ஆங்கில படம் பார்த்து படித்தவங்க பார்ப்பாங்க. ஆனால் எத்தனை படித்தவர்களால் அந்த ஆங்கில படத்தை முழுமையாக புரிஞ்சிக்க முடியும்னு கேட்டால் அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% பேருக்கு புரியாது. கதை புரியும், அவங்க பேசுகிறாங்க. இந்த 20% இருக்காங்க இல்லைங்களா, அதில் ஊறி போனவங்க, அந்த அந்த ஆங்கில டைலாக்லேருந்து ஊறி போன ஆட்கள் இருக்காங்க. அந்த படத்தை இப்போ டப் பண்ணுறோம். சரி கொண்டாந்து கொடுத்தாச்சு என்கிட்ட. படத்தை நான் ஒரு தடவை பார்த்தேன். சார் இது எப்படி ஸ்கிரிப்டெல்லாம் கொடுங்க அப்படின்னா, உடனே எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் வருது. நான் இப்போ உஷுக்கே வந்து 3 பக்கம் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு எஃபெக்ட்டுக்கே 2 பக்கத்தில் இருக்குது டீட்டெயில்டு. இந்த கேமரா யூஸ் பண்ணிருக்கோம், இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணிருக்கோம், இது எத்தனை டிகிரிலேருந்து எல்லாமே இருக்கும் சார் அதில். அந்த ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. இப்போது ஜுராசிக் பார்க்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாச்சு, நான் படிக்கிறேன். படித்து முதல்ல நான் முதல்ல இன்னர் கரண்ட்டாக பேசியிருக்காங்கிறது பார்க்குறேன். சில இடங்கள் எனக்கு புரியாமல் இருக்குது. நம்ம அந்த அளவுக்கு நான் சொன்ன அந்த 20% ஒரு ஆள் நான் இல்லை. இப்போது எனக்கு வந்து தெலுங்கு நல்லா தெரியும், படிக்க தெரியாது, நல்லா பேசுவேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கேனே, அதில் எழுத படிக்க தெரியாது, ஆனால் பேசுவீங்க, நல்லா பேசுவேன். சரி, கேட்டால் புரிஞ்சுப்பேன் நல்லா. இதில் மலையாளம் நல்லா புரிஞ்சுப்பேன் பேசுறது, கன்னடம் புரிஞ்சுப்பேன், அதுவும் எழுத படிக்க தெரியாது, கன்னடம் புரிஞ்சுப்பேன் நல்லா. ஆனால் என்னதான் புரிஞ்சாலும் நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஹிந்திலேருந்து வருதா, எனக்கு ஒரு இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்கன்னு கேட்பேன். ஏன்னா இப்போ ஒரு வந்து எல்லாமே வந்து அப்படி பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு பாடல் நான் பண்ணுறதுனால அது அப்படி கொடுத்துருவாங்க, எனக்கு அது மீனிங் என்னன்றதை கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்தாச்சு சார். இப்போ இது வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கிரிப்டை நல்லா படிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கிரிப்டை படித்து முடிச்சுட்டு எனக்கு சில இடங்கள்லாம் என்னால் அது வந்து ஏன் இப்படி சொல்லியிருக்கான், இது அர்த்தம் இது இல்லையான்னு புரியுது. ஆனால் அவன் ஏன் அதை அங்கே போட்டிருக்கான், அப்போ இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த அர்த்தம் எனக்கு தெரியல. அப்போ எனக்கு தெரியாத நான் தெரியலன்னு ஒத்துக்கணும். முதல்ல என் மனசுக்கு நான் ஒத்துக்கிட்டு நான் ஏதோ அங்கே ஃபில்லப் தி பிளாங்க், எனக்கு அது தெரியல, நான் அதை வேறு மாதிரி ஏதாவது போட்டு அந்த லிப்புக்கு ஏதோ போட்டு கூட போயிடலாம். ஆனால் எனக்கு அது பிடிக்காது சார். இப்போ ஆங்கில படம் பார்க்குறேன்னா அவன் என்ன உணர்வில் சொல்லியிருக்காங்கிறத நான் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இது தப்பு, நம்ம நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும்.
அப்போ தானே சார் உங்களுக்கு தேடல் இருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் சரி தப்பு சரி அது ஏதோ ஒன்று எழுதி முடிச்சிடலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு உதாரணம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போது ஜுராசிக் பார்க்கு படத்தில் பையன் கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த டைனோசர் அந்த ஹீரோயினோட ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் கேரக்டர்கிட்ட வந்து ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் ரிசர்ச்சர் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு வேலை அவர் மிரட்டுவார். டைனோசர் பல்லு இப்படி இருக்கும், நகம் இப்படி இருக்கும், இப்படி வந்து ஒன்று கீறிடும், ஒன்று இப்படி பண்ணிடும்னு இந்த பையன் வந்து பயப்படுவான். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. இதை சொல்லி விளையாட்டாக சொல்லிக்கிட்டு இருப்பார். ஹீரோயின் வந்து அங்கே ஹியர் வி கோ அகைன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஹியர் வி கோ அகைன் யார் சொல்கிறா? ஹீரோயின் சொல்லுது. ஹியர் வி கோ அகைன்னா என்னது, இது என்னடா அது, இப்போ அந்த இடத்துல அது கரெக்டாக இல்லையே. சரி எனக்கு புரியல, நான் ஏதாவது ஒன்று போட்டு ஏதோ ஒரு டயலாக் போட்டு அதை ஃபில்லப் பண்ணிடலாம். நான் எனக்கு தோணுனதை நான் போட்டு ஃபில்லப் பண்ணிடலாம். என்னமோ இருக்குது அர்த்தம்னு சொல்லிட்டு இந்த 10% ஒரு நண்பர் எனக்கு இருக்கார். நான் உடனே ஐயா இங்கே வா, என்னையான்னு, என்ன சார் இது வேறு ஒன்றும் இல்லை சார், இவனுக்கு இந்த ஆளுக்கு வேலையே இல்லை சார், எப்போ பாருங்க போட்டதையே போட்டுக்கிட்டுப்பான் சார், ரம்பம் பண்ணுற வேலை. சரி விகோயகன்னா சொன்னதையே சொல்லி அறுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதா சார் அப்படின்னு. சார் இப்போது நீங்கள் அந்த ஃப்ளோவை நான் அதை மிஸ் பண்ணேன்னு வச்சுங்க சார், அது எவ்வளோ ஒரு அழகாக கொண்டு போயிருக்காங்க. அப்போது அந்த பெண்ணுக்கும் இந்த ஆராய்ச்சியாளருக்கும் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ஒரு டைலாக்ல வந்துருது. இவர் இதுக்கு முன்னாடி எத்தனை ரம்பம் போட்டிருப்பாரு, இந்த எத்தனை ரம்பத்தை அனுபவிச்சிருக்க அந்த பொண்ணு, அதை குழந்தைகிட்டையும் போடுறியா. நான் வந்து அதுக்கு வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ஏதோ சொல்லியிருக்காங்க, அது ஒரு மேம்போக்கான எடுத்துகிட்டு போக முடியாது, போகக்கூடாது. அப்போ நான் அவரை கூப்பிட்டு கேட்குறேன். அப்போ சொல்கிறாரு. ஸோ அப்போ நான் அதை அங்கே போடுறப்ப கனெக்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நீங்கள் மறுபடியும் ரம்பம் போட ஆரம்பிச்சிட்டான்னா, மறுபடியும் அறுக்க ஆரம்பிச்சிட்டான்னா நம்ம கேஷுவலாக பேசுகிறது. இந்த கேஷுவலாக பேசுகிற வார்த்தைகள் தான் சார் மொழிமாற்று படங்களுக்கு ஒரு பெரிய தூண். ஸோ இப்படி நான் டப் பண்ணுறேன் சார். டப் பண்ணுறப்ப அந்த சார் ரொம்ப அந்த பசங்கள்லாம் எல்லாருக்குமே அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஒரு ஆங்கில படம் ரெகுலராக நம்ம தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இதையே டப் பண்ணிக்கிட்டு இருந்த நாங்கள் என் குரூப்பை வந்து ஆங்கில படத்தை டப் பண்ணுறப்ப முதல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி மிரண்டு போய் என்ன ஏதுன்னு பிடிக்க முடியல. இதில் என்ன கொடுமைன்னா எல்லாமே லைவ் சவுண்டு. இவன் பேசிக்கிட்டே இருப்பான், மேலே இவன் பேசுவான், எவன் எந்த டைலாக் பேசுகிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். லைவ் சவுண்டு பேசுகிறப்ப இப்போது நீங்கள் எழுதி கொடுத்த டைலாக்கை அப்படியே பேசுகிறதா இருந்தால் அவன் முடித்ததுக்கப்புறம் தான் இவன் பேசுவான், இவன் முடித்ததுக்கப்புறம் தான் அவன் கேஷுவலாக அந்த சீனு. இதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லிப்பாங்க. லைவ் சவுண்டு இவன் பேசுகிறான், அவன் பேசிகிட்டு இருக்கிறப்ப குறுக்க ஒருத்தன் பேசிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருப்பான். இது மாதிரி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து மண்டை காஞ்சிரும். நீங்கள் அதை கண்டுபிடிச்சி அது இதை தான் பேசுறது. இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இருக்கும் சார். அதை நான் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து இவனுக்கு கேரக்டர் இது அந்த ஏதோ நானும் டைலாக்கும் கிடையாது அவன் போட்டுக்கிறது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குது, பின்னாடி லிங்க் ஆகும். அதை வந்து பார்த்து பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமம் இருந்தது ஆரம்பத்தில். சார் எப்போதுமே சொல்லுவாங்கள்ல, கஷ்டம்னா என்ன, பழகுனா கஷ்டமும் பழகி போச்சுன்னா அவ்வளோதான். கஷ்டமாக தெரியாது. அது மாதிரி அது ஒரு நாள் கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு. இப்போது நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் எக்ஸ்பர்ட்ஸான எங்கூட ஒர்க் பண்ணவங்களாம் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போது சரி இந்த படம் இப்போ டப் பண்ணுறேன், இது சார் ரைட். இதில் எனக்கு பெரிய சவாலாக இருந்தது ரிச்சர்ட் அட்டன்பரோ. அதில் வந்து அவர் தான் மெயின் கேரக்டர். அந்த ரிச்சர்ட் அட்டன்பரோவுக்கு நான் ஒரு வாய்ஸ் போடணும் சார். அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஹீரோ வந்து வாய்ஸ் கொடுப்பாங்க ஆங்கிலத்தில். அந்த கலாச்சாரம் வந்து நம்ம இந்தியாவில் வரல. பிற்காலத்தில் வந்து ஷாருக்கான்லாம் போய் டப்பிங் பேசியிருக்கார் சில கார்ட்டூனுக்கு. அவங்க கார்ட்டூனுக்கு கூட வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் போய் பேசுவாங்க. கோடிக்கணக்கில் சம்பாரம் வாங்குற ஹீரோஸ் போய் கார்ட்டூனுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. அந்த குழந்தைங்களுக்கு அவங்க வயசில் போகிறது அது ஒரு இது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சரி இதுக்கு யாராவது ஒரு பெரிய ரிச்சர்ட் அட்டன்பரோவுக்கு யார் பேசினா நல்லாயிருக்கும், சிவாஜி சார் பேசினா நல்லாயிருக்கும்னு ஒரு தோணுச்சு. ஆமாம், அட்டேங்கப்பா அவர் பேசுனாருன்னா அந்த கேரக்டரை கண்ணை மூடிக்கிட்டு சிவாஜி சாரை தான் பார்ப்பான். ரிச்சர்ட் அட்டன்பரோன்னு யாரும் நினைக்க மாட்டான். சரி அவர் அப்ரோச் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு தொடர்பு இருந்தனால அவர் அதுக்கப்புறம் இப்போ இங்கே ஓலி பண்ணலாம் முடியாது பண்ணிட்டார். அப்போல்லாம் கொஞ்சம் உடம்பு எல்லாம் கொஞ்சம் வீக்கான நேரம். சரி இப்போ யாரா போடலாம் இதுக்கு, ஒரு நல்ல வாய்ஸ் போடலாமே. தெலுங்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா ஜக்கையான்னு சொல்லிட்டு சிவாஜிக்கு தெலுங்கில் வாய்ஸ் கொடுக்குறவர் அவர். நான் என்னடா பண்ணலான்னு யோசிச்சு பார்க்குறேன். அப்போ திடீர்னு ஒரு டிவியில் வந்து ஒரு ஷோ, அந்த ஷோவில் வந்து மேஜர் சுந்தரராஜன் சார் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அட இவர் எப்படினா நம்ம மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு
சரி விடக்கூடாது. மேஜர் சுந்தரராஜன் சார் அந்த அந்த ஒரிஜினல் வாய்ஸ் சிவாஜி சாரை விட அப்படியே இருக்கும் அவர் வாய்ஸ். ஆமாம் ஆமாம். நீங்கள் ரிசல்ட் போகிற வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரகரப்பா அந்த ஏஜ்டு. ஆனால் சிவாஜி சார் வாய்ஸ் வந்து ஒரு கம்பீரம், இவர் ஒரு மாதிரி அது அது நல்லா இருக்கும். நான் அவரை போய் அப்ரோச் பண்ணுறேன். என்ன தம்பி அப்படின்னாரு. இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு படம் ஜுராசிக் பார்க்கணும். ஆமாம், அதில் வந்து ரிச்சர்ட் அட்டன்பர்க். என்ன தம்பி சிரிச்சார். என்ன நான் வந்து என்ன தவிர வேறு யாருக்கும் பேசுனதில்லை, நீங்கள் வந்து என்ன போய் ரிச்சர்ட் அட்டன்பர்க் பேசுகிறீங்க, அது சரியாக வருமா பார்த்துங்க, நீங்கள் சிக்கலில் மாட்டிக்காதீங்க கேட்டார். நான் சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. அவர் வந்து சினிமாவுடைய மொழி மாற்றம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன வேலை தான் நினச்சிருந்துருக்கு. சின்ன வேலைன்னா ஒரு பெரிய சம்பாத்தியங்கள் இருக்காது. ஆனால் அதை மீறி அதை வந்து அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் ஒரு நல்ல தொகை கொடுத்தாங்க, அவங்க பெருந்தொகை கொடுத்தாங்க. அதுக்கு வந்தார் சார். வந்து டப்பிங் பேச முதல் நாள் டப்பிங் பேசுகிறோம் சார். அவர் நீங்கள் டப்பிங் பேச வந்துட்டோன்னா அவருக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம்லாம் இருக்கும். அவர் யூஸ்வலாக மாலை போட்டார் சார். ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்காரு. இதுக்காக மாலை போட்டிருக்கார் சார். முதல் நாள் டப்பிங் பேசுகிறாரு. பேசிட்டு அவர் இஸ் நாட் ஹாப்பி. ஏன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால எனக்கு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. சார் பரணி சார், இது அர்த்தம் வரலையே, எப்படி வரலையே, இப்படி வரலையான்னா எனக்கு அவருக்கு சிங்க் ஆக மாட்டேங்குது. நான் ஒன்று சொல்கிறேன், அவர் ஒரு டவுட்டோடே பேசுகிறாரு. ஹெட்ஃபோனை வேறு வச்சுட்டாருன்னா இங்கிலீஷ் வந்துடுதா, டவுட்டோடே பேசுகிறாரு. பார்த்தேன் ஒரு ஆஃப் டே டப்பிங் போச்சு. இது ஒன்றும் சரியாக வராது போல இருக்கு, எனக்கும் அவருக்குமே சிங்க் இல்லைன்னா அது எப்படி சக்ஸஸாக வர முடியும் அப்படின்னு. அப்புறம் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இங்கேருந்து போனேன். சார் ஒரு வேலை பண்ணலாமா அப்படின்னேன். சொல்லுங்கள். என்னமோ எனக்கு ஒரு நெருடலாகவே இருக்க, இதுக்கு தான் நானும் யாருக்கும் பேசுனதில்லை, நீங்கள் வந்து ரிசல்ட் போர்டுக்கு பேச வச்சுட்டீங்க, இது சரியாக வருமா அப்படின்னாரு. வரும் சார் அப்படின்னா. எப்படி அப்படின்னாரு. ஹெட்ஃபோனை தூக்கி கீழே வச்சுருக்கேன். நீங்கள் ஹெட்ஃபோனை தூக்கி கீழே வைங்க, இங்கிலீஷுக்கு உங்களுக்குள்ள கட் பண்ணுறேன். ஹெட்ஃபோனை வச்சுட்டு ஹெட்ஃபோன் இல்லாமல் எப்படி சார் நீங்கள் பேசுங்க சார், 2 வாட்டி பேசுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஆரம்பிச்சதுங்க லேட்டாக தானே பேச போகிறீங்க, நான் உடனே முன்னாடி தூக்கி சிங்க் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஹெட்ஃபோன் இருக்கிறது உங்களுக்கு சிங்க் பண்ணி பேசுகிறது வசதியாக இருக்குது. ஹெட்ஃபோனை எடுத்துகிட்டா உங்களுக்கு கஷ்டமே. ஒரு 2 ரூபா அப்படி இப்படி இப்படியே ஆனார் சார். இப்போ என்னென்னா இங்கிலீஷில் என்ன வருதுன்னு அவருக்கு நான் காட்டலை. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, சார் இந்த கேரக்டரை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பேசுங்க, நான் வந்து இதில் இது இருக்கே, இது போயிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க, ஆனால் நீங்கள் மொத்த சீனு பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னாக்கா நம்ம இதை நிறுத்திக்கலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தாரு, பேசினார், கொஞ்சம் சிங்கப் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருந்து, அதுக்கப்புறம் மிக அற்புதமாக பேசினார் சார். அதுக்கு வந்து என்ன ரிச்சர்ட் அட்டன்பர்க் லைஃப்பை கொடுக்க முடியுமோ அந்த லைஃப்பை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ டப்பிங்கோட சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டார் சார். அவருக்கு முன்னாடி டப்பிங் பேசிகிட்டு இருந்தால் இந்த பிரச்சனையே எனக்கு இருக்க போகிறதில்ல, அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் முதல்லையே. ஆனால் இப்போ வந்து ஒரு ஆஃப் டே தான் பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் புரிஞ்சிட்டதுக்கப்புறம் புரிஞ்சு மொத்த சீன் இப்போ பார்த்தார் சார். இங்கிலீஷை பாருங்கள் சார்ன்னு இங்கிலீஷை பார்த்துட்டார். சார் நல்லா பார்த்துக்கிட்டிங்களா, நல்லா எல்லாத்தையும் A to Z புரிஞ்சுக்கிட்டிங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா டப்பையும் முடிச்சுட்டு தான் அவர் கடைசியில் கூப்பிட்றேன். யாரை போகலான்னு மண்டையை உடச்சிக்கிட்டு இருந்து எல்லா கேரக்டரையும் டப்பிங் முடிச்சுட்டு இவர் கூப்பிட்றேன். இப்போ அதனால் ஃபுல்ஃபில்லாக அந்த சீன் பார்க்கலாம், நான் மியூசிக்கோடே பார்க்கலாம், ஏன்னா எனக்கு மியூசிக்கே அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ பார்க்குறாரு. இங்கிலீஷ் பாட்டிங்களா? பார்த்துட்டேன். சார் இப்போ தமிழ் பாருங்கள் சார். தமிழ் பார்த்தார். பரணி சார் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னாரு. சார் நான் சில விஷயங்களை முன்ன சொல்ல விஷயங்களை பின்ன சொல்லியிருப்பேன், நம்ம தமிழ் ஃப்ளோவுக்கு கொண்டு போகணுமேனு சிலதை மாற்றிருப்பேன், ஆனால் கான்செப்ட் மாறாது, கண்டென்ட் மாறாது, கவலைப்படாதீங்க, அவன் என்ன சொல்கிறான்னா அது இருக்கும். ஓகே சார் ரெடி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பின்னி படல் எடுத்தார் சார் அவர். அது ஒரு இடத்துல வந்து எங்ககிட்ட டீரக்ஸும் இருக்குது, அந்த இடத்துல வி ஹாவ் டீரக்ஸ்னா வி ஹாவ் டீரக்ஸ், எங்ககிட்ட டீரக்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார். நானே இப்படி திரும்பி பார்த்தார். சார் நானா சார் தமிழ் இங்கிலீஷும் பேசிக்கிட்டு இருக்கேன், பாலச்சந்தர் சார் என்ன பேச வச்சார் சார். அப்படி நான் சொல்ல, சார் ஒரு பஞ்சு உங்கள் பஞ்சு இருக்கணும் அங்கே, நீங்கள் இதுக்கு பேசுனது நீங்கள், நான் வந்து ரிச்சர்ட் அட்டன்பரோவா நான் பார்க்கல சார், எனக்கு அங்கே நடிச்சிருக்கிறது எங்கள் மேஜர் சார் நடிச்சிருக்கிறார், என் கண்ணுக்கு நீங்கள் தான் தெரியுறீங்க, ரிச்சர்ட் அட்டன்பரோ தெரியல, அதனால உங்கள் பஞ்சும் நாங்கள் போட்டுருங்க சார். குஞ்சு பொரிச்ச உடனே தொட்டு கொஞ்சறவங்களை இதுங்க மறக்கவே மறக்காது, அவங்க மேலே பாசம் காட்டும். அதை அனுபவிச்சு பண்ணி கொடுத்தார் சார். அந்த படம் பூரா அதில் ஒரு சீன் இருக்கும் சார், ஒரு வட்டமேஜ மாதிரி இருக்கும். அவர் பொண்ணுக்கிட்டே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பார், நான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து தோல் பொம்மல் ஆட்டம் ஆடினேன்,
தோல் பொம்மலாட்டத்தை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். இது இப்படி வரும், இது இப்படி வரும், இந்த பொம்மையை காட்டுவாங்க, இந்த பொம்மையை காட்டுவாங்க அப்படின்னு. அப்போ வாழ்க்கையில் வந்து சிலதெல்லாம் உயிர் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தேன். உயிர் பெற்று வந்தால் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தேன். அப்படி வந்தது தான் இந்த டைனோசர். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அது ஒரு தவக்கலையிலோட ஒரு மரத்தில் ஒரு கொசு, ஒரு படிமத்துலேருந்து கொசு எடுத்து, கொசு கடித்த ரத்தத்துலேருந்து தான் இங்கே டைனோசரை எடுத்தாங்க. இந்த டைனோசரை உயிர்ப்பிக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட சில ஜீன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. அதை வந்து டிஎன்ஏ வந்து ஒரு தவக்கலையிலேருந்து எடுத்திருப்பாங்க. இது இருக்குது சார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இப்போ சொல்ல வர்றது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சீன் வரும். அந்த சீனில் வந்து முட்டை உடைச்சி பொறிச்சு வெளியே வர போகிறது டைனோசர். இவர் சொல்லுவார், எந்த முட்டை உடைச்சி வெளியே வந்தாலும் முதல் என் முகத்தை பார்க்கணும். அந்த உயிர் நான் வந்து உருவாக்குறேன், அந்த உயிர் என்னை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபைனான்ஸு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரெல்லாம் ஆச்சுட்டு முதல்ல பேசுவார். இது ஓப்பனிங்கில் வரும் இதெல்லாம் சீனு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்போ சொல்லுவான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனும் அந்த அதை வந்து ரிசர்ச் பண்ணுறாலும் வந்து கேட்பான், சரி நீங்கள் இதெல்லாம் காவலுக்கு என்ன வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய டைனோசரை உருவாக்குறீங்க, இந்த தீவில் வச்சுருக்கீங்க, இதை வந்து ஒரு பெருசாக வந்து பிக்னிக் ஸ்பாட் ஆக்க போகிறீங்க, டூரிஸ்ட் பீப்புளெலாம் வந்து பார்த்து ரசிக்க போகிறீங்க, வெரி டேஞ்சரஸ் அனிமல்ஸ். அதுக்கு எப்படி பாதுகாப்பு, வர ஜனங்களுக்கு எப்படி பாதுகாப்பு, நாங்கள் எப்படி உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, சரி 10,000 வோல்டேஜில் நான் வந்து வேலி போட்டிருக்கேன். ஒரு வேளை டைனோசர் வெளியே வரணும்னு அப்படி டச் பண்ணிச்சுன்னா ஒரே அடி அப்படி தூக்கி விழும். அதுக்கப்புறம் டைனோசர்லாம் ரொம்ப புத்திசாலி, எப்படி வந்து ஐக்யூ ஜாஸ்தி, அதுக்கப்புறம் அது கிட்டவே வராது. அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், இந்த தீவில் அப்படி பண்ணிருக்கேன். அவன் ரொம்ப சிரிச்சுட்டு கேட்பான், எல்லாம் கரெக்டு, நீங்கள் எத்தனை டைனோசரை உள்ளே விட போகிறீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு 50 டைனோசரை உள்ளே போகிறோம் விதவிதமாக. அதுலேருந்து டைனோசரு, இது ரைனோசரு அப்படின்னு பலது பிரித்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி ஒன்றை மறந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னாரு. என்ன அப்படின்றாரு. சரி நீங்கள் ஒரு 50 அடித்து உள்ளே விடுற, இனப்பெருக்கம் நடைச்சா 50 100 ஆயிடுச்சுன்னா என்னையா பண்ணுவோன்னா நடக்கும்ல, அப்போ உனக்கு இது பத்துமா, 50 பேர் இருக்கிற இடத்துல 100 ஆச்சுன்னா பத்துமா, நீ என்ன பண்ணுவான்னாரு. உடனே இப்போ சிரிப்பார், இனப்பெருக்கம் நடக்காது. எப்படி, நான் அச்சடித்து அனுப்புறதெல்லாம் ஃபீமேல் தானே, மேல் இருந்தால் தானே இனப்பெருக்கிறதுக்கு கிடக்கும் அப்படின்னாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவேன் சார், யூ ஆர் ரேப்பிங் த நேச்சர்னா சார். அந்த வார்த்தை அப்படி போட்டேன் சார். அந்த டைலாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோவில் அவள் கேட்குறப்ப அச்சோ என்ன பயங்கரமான விஷயமா இருக்கு அவன் சொல்கிறது. சார் இதை நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தா எத்தனை பேருக்கு சார் புரியாது. நீங்கள் இதை நீங்கள் இந்த விஷயத்த ஜனங்களுக்கு போய் சேர்கிற அளவுக்கு நீங்கள் அதை சொல்லணும். நீங்கள் நம்ம சொல்கிற தமிழ் வந்து எளிமையாக அதை புரிய வைக்கணும் அவங்களுக்கு. அப்போ இதெல்லாம் முடிஞ்சது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குழந்தைலாம் மாட்டிக்கும், இந்த ரிசர்ச்சரும் போய் உள்ளே இருப்பான், இந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு போயிட்டுருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு அடியில் வெறும் முட்டையாக இருக்கும். அவன் பார்த்து ஷாக் ஆகிடுவான். அந்த ஆள் என்னென்னா ஃபீமேல் தான் இருக்குன்னு சொன்னால் முட்டை எப்படி வந்தது அப்படின்னா, அங்கே தான் இறைவனுடைய விளையாட்டு சொல்கிறான், டீட்டெயில் சொல்கிறான். இந்த தவக்கலையிலேருந்து டிஎன்ஏ எடுத்தாங்கல்ல, இந்த தவக்கலையிலேருந்து எடுத்த டிஎன்ஏவோட ஜாயின் பண்ணுறப்ப இந்த தவக்கலையோட நேச்சர் ஒன்று இருக்கான், அதை இவனுக்கு மிஸ் பண்ணிட்டானுங்க. இந்த பெண் தவளைகளையே சில நாட்களுக்கு பிறகு சில பெண் தலைவர்கள் ஆண் தவளைகளாக உருமாறிடுமா. இப்போ இதில் சிலது ஆணாக மாறுது. இறைவன் அங்கே மாற்றணும், இயற்கை நீ ஒன்றும் பண்ண முடியாதா. இப்போ இனப்பெருக்கம் அங்கே நடந்து போச்சு, அங்கே முட்டை இருக்குது, இவங்களுக்கு தெரியாமலேயே அங்கே வந்து ஒரு 100-200 வரப்போகுது. சார் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் புரியும்? பொதுவாக பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இதையும் ஒரு கலெக்டர் பொள்ளாச்சியிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் நானே ஆங்கில படம் பார்க்குற ஆள் தான், ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இது உள்ளே இருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம தமிழில் வந்து வசனம்லாம் பீச்சு பயங்கரம் அப்படின்னு சொல்லுவோம். நான் சில ஆங்கில படங்களை டப் பண்ணுறப்ப பிரமித்து பார்க்குறேன் சார். அவ்வளோ விஷயங்கள் அதில் வந்து அந்த டைலாக்ல சொல்லியிருப்பான், உள்ளே சொல்லியிருப்பான் சார். இப்போ ஜுராசிக் பார்க்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நான் பண்ணுறேன், அதை பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஃபீட்பேக் வருது. இந்த படம் மறுபடியும் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வசூல் சாதனை பண்ணுது. இந்த ஆங்கில படத்தை டப் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு டே ப்ரொஜெக்ஷன் ப்ரிவ்யூ அதே சுப்ரகித்து இப்போ என்கிட்ட சொல்கிறாரு, மேஜர் சார் சொல்கிறாரு, பரணி சார் என்ன சார் நம்ம தமிழில் டப் பண்ணிட்டோம், நம்ம பண்ணோம், நல்லா இருக்குது, ரசிக்கிறோம்,
பிஆர்ஓஸ் நிறைய பேர் பேப்பர்லாம் வராங்களே, அவங்க இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே, இது நம்ம மாதிரி தமாஷா ஆயிடுச்சுன்னா அவருக்கு பயம். அப்படி இருக்கு. ஆமாம், நான் சொன்னேன் சார் வாங்க சார் பார்த்துக்கலாம், உட்காருங்க. நாங்கள் 2 பேரும் சுப்ரகிதில் தனி பால்கள் மேலே இருக்குது, அது சீட்டில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். படம் முதல்ல வருது, கட்ட 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 கடன்னு அந்த ஹெலிகாப்டர் வந்து நிற்கும், இறங்கும், போகிறான். முதல்ல ஒருத்தன் தமிழ் பேசுகிறான். தமிழ் பேசுகிறாள் நம்ம ஆள் MS பாஸ்கர் தான் முதல்ல விட்டேன். ஆமாம், அவர் பேசி அப்படி அந்த கேரக்டர் கொண்டு வருவார். அந்த இயல்பாக பேசி கொண்டு வர்றாரு. முதல்ல அப்படியே நெளிஞ்சான் சார், எல்லோரும் உட்காந்தவங்களாம் அப்படியே நெளிஞ்சாங்க. நெளிஞ்சு என்னடா இப்போ ஒரு இங்கிலீஷ்காரன் தமிழ் பேசுகிறப்ப ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். நெளிஞ்சு அப்படி இப்படி நெளிஞ்சாங்க சார். ஒரு 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 ரீல் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாச்சு. இப்போது அவங்க வந்து படத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ மேஜர் வந்து அவர் அழகாக அவர் வந்து அந்த கேரக்டரோடு அப்படியே உட்காந்துட்டார். சீட்டாகி அப்படி கோட் சூட் மாட்ட மாதிரி உட்காந்துட்டார் இதில் அந்த கேரக்டரில். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்டர்வல் விடுது, 2 பேரும் கீழே இறங்கி வரோம். மேஜர் சார் பயந்துக்கிட்டே வர்றாரு, ஏதோ காமெடி பண்ணுறாரு. சார் வந்து இப்போ பீப்புளில் ப்ரெஸ் பீப்புளெலாம் கையை கொடுத்து, மேஜர் சார் நாங்கள் அங்கே ரிச்சர்ட் அட்டன்பரோவை பார்க்கல சார், உங்களை தான் சார் அங்கே பார்த்தேன். என்னம்மா சார், சார் வேறு எஞ்சாலி கணித்திங்கன்றாங்க. அவர் என்ன திரும்பி பார்க்குறாரு. சார் சார் இது போதும் சார், அவங்கள கனெக்ட் பண்ண வச்சாச்சு. முதல் முறையாக ஆஃப்டர் லாங் டைம் கேப்பில் நம்ம ஆங்கிலத்தை வந்து தமிழில் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சார் அந்த படம் அதுக்கப்புறம் விமர்சன ரீதியாகவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ப்ரெஸ் பீப்புளும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. முதல் முறையாக ஒரு ஆங்கில படத்தை ஆஃப்டர் லாங் டைம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு. அதில் எனக்கு நல்ல பேர் அந்த படம் டப் பண்ணப்போ. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுச்சு. எனக்கு இந்த படத்தை மிக்சிங்க்கே என்னை வந்து இதுக்கு கூப்பிட்டாங்க சார், ஹாலிவுட் கூப்பிட்டாங்க. என்னென்னா 1 மாதம் இங்கே வந்துடுங்க, 1 மாதம் இங்கே வந்துருந்து மிக்சிங் முடிச்சுட்டு போங்க, ஏன்னா உங்கள் லாங்குவேஜ் உங்களுக்கு தான் தெரியும் நல்லா, கூப்பிட்டு நீங்கள் வந்துடுங்க. ஆனால் 1 மாத காலம் இருக்கும், ஏன்னா டெய்லி ஒரு 500 அடி தான் நாங்கள் மிக்ஸ் பண்ண முடியும். 500 to 700 ஃபீட் பண்ணால் போதும். அது ஒரு பெரிய படம், நீங்கள் இவ்வளோ நாள் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், வாங்க அப்படின்றாங்க. நான் 1 மாதம் அங்கே போனால் எனக்கு இங்கே வேலை சார். ராஜஸ்ரீ பிக்சர்ஸ் கூப்பிட்டதுக்கே நான் போகல, இப்போ இதை வேற கூப்பிட்றாங்கன்னா சார் சாரி சார் என்னால் வர முடியல, நான் ஒன்று பண்ணுறேன், எங்கெங்கே என்னுடைய ஃபீலிங்ஸாக நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்றேன்ட்டேன் சார். உடனே ஒரு ஸ்கிரிப்ட் எடிட்டர் மதுன்னு என்னுடைய எடிட்டர் இருந்தார், அவரை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அதே கலர் பென்சிலை போட்டு எங்கெங்கே எந்தெந்த ஸ்கொயர் ஃபீட்டில் என்னென்ன வருது, எந்தெந்த இடத்துல ஏற்றணும் இறக்கணும், எங்கெங்கே வாய்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸு எங்கெங்கன்னா எல்லாத்தையும் எழுதி ஒரு இதை அனுப்பிச்சி விட்டோம் சார். எனக்கு அந்த சுதந்திரம், அந்த நான் எடுத்துக்கிற டியூரேஷன், ஏன்னா அவன் சார் பண்ணுறது அவங்க காசை பற்றி கவலைப்படாத குரூப்பு. இந்திரா ஃபிலிம்ஸில் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதை நான் வந்து பண்ணி அனுப்பிச்சேன். அவங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு தமிழ் படம் பார்க்குற உணர்வை அங்கே மிக்ஸ் பண்ணவங்களுக்கு கொடுத்தாச்சா அந்த படம். எங்களுக்கு வந்து நாங்கள் தமிழில் ஒரு படம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே அந்த படம் எங்களுக்கு கொடுத்துருச்சின்னு சொல்லிட்டு ஸ்பீல்பர்க்லேருந்து சொன்னேன். ஸ்பீல்பர்க் மிஸ்ஸஸோட பிஏ வந்து இங்கே படம் பார்த்தார். அவர் ஒரு மலையாளி. அவர் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப த்ரில் ஆகிட்டார். அவர் போய் சொல்லி எனக்கு அந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. சார் நீங்கள் உருவாக்கினவங்கள்ட்ட இருந்து அங்கீகாரம் கிடைக்கும் சார். ஆமாம் ஆமாம் சார். அவங்க பிதா, அவங்க பிள்ளைய சொல்லி போட்டு படத்தை உருவாக்கிட்டாங்க. அதை நான் மறுமொழியில் இன்னொரு மொழியில் பண்ணுறப்ப என் மொழிக்கு நான் அதுக்கு உண்டான தர்மத்தை நான் பண்ணுறேங்கிறத அவங்க ஒத்துக்கணும் முதல்ல. அந்த படம் பண்ணது ஒரு பெரிய அனுபவம் சார். மொழி மாற்ற படங்களில் அது ஒரு மைல்கல். அதுதான் சார் பின்னால் வந்த பல படங்கள். இப்போ வந்து ஆங்கில படம் வந்து தமிழில் தானே வருது. நான் பல ஆங்கில படங்கள் தமிழில் பண்ணுறப்ப ஸ்லாங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லாங் யூஸ் பண்ண திருநெல்வேலி பாஷா ஒரு கேரக்டர் பேசும். ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ் அது பேசினா தப்பாக தோணாது உங்களுக்கு. ரஷ் அவர் 2 ஒரு படம் பண்ணுறேன், ஜாக்கி சானுக்கும் இன்னொருத்தர் கிறிஸ்டகர்னு ஒரு காமெடி. அவருக்கு வந்து எனக்கு யோசனை பண்ணி பார்த்தா அந்த ஸ்லாங் அதெல்லாம் பார்த்தா மெட்ராஸ் ஸ்லாங் போட்டால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு சென்னை தமிழ் அந்த கேரக்டருக்கு அந்த லாங்குவேஜ் போடுறேன் சார். அந்த லாங்குவேஜ் போட்டால் அது வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் தான் பண்ணுறாங்க, ரவிச்சந்திரன் சார் பண்ணுறாரு. அது அந்த ஸ்லாங்கை அதுக்கு போடுறேன். அவங்க 3 பேர் சார் பிரதர், மிஸ்டர் சுந்தர், ஸ்ரீதர், ரவிச்சந்திரன். ஸ்ரீதர் தான் எல்லாருக்கும் மூத்தவர், சுந்தர் 2வது. ஆக்சுவலாக எனக்கு வந்து சுந்தர் சார் தான் எனக்கு பழக்கம். அவர் மூலியமாக தான் இவங்க 2 பேரும் பழக்கம். அவர் இந்த படம் பண்ணுற சார். இந்த கிருஷ்ணகருக்கு வந்து இப்போது மெட்ராஸ் ஸ்லாங் போட்டேன். ஒரு சீன் வந்து இருக்கும்.
வில்லன் வந்து பிடிச்சிடுறான். இவங்க சலூனில் ஒரு மெசேஜில் மாட்டிப்பாங்க, ஜாக்கி சான் கிருஷ்ணகரம். இவன் இப்படின்னா அது ஏதோ ஒரு வார்த்தை அப்படின்ட்டான். நீ இப்படிக்கா போ, நான் அப்படிக்கா போகிறேன் அப்படி. அது ஒரு காமெடி சீன்ஸ் சார். அது அந்த காமெடி சீன்ஸில் அந்த வார்த்தை நீ இப்படிக்கா போகணும் அப்படிக்கா போகிறேன்னு சொல்லிட்டு டப்புன்னு பிரிஞ்சிடுவாங்க சார். அந்த செகண்டில் 2 பேரும் எஸ்கேப் ஆவாங்க சார். ஒரு ஆங்கில படத்தில் இன்வால்வ் ஆகி அது ஜனங்களை வந்து அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும் அந்த கேரக்டரோட. அந்த கேரக்டர் பூரா அப்படி போவோம். அது அவங்க நம்ம ஒரு பேசுகிற லாங்குவேஜ் இல்லைங்களா, பிளாக் பீப்புள் பேசுகிறலாம், ஹாய் மேன் வாட் மேன் அப்படிம்பாங்க. நீங்கள் என்ன நீங்கள் அந்த பாஷை நீங்கள் பாருங்கள், என்ன வீட்டு சொல்லி வந்துட்டியா அப்படி இந்த மாதிரி ஒரு அந்த சென்னை தமிழ் பேசுகிறதுக்கு உண்டான பாடி லாங்குவேஜ் எனக்கு கிடைச்சிது சார். நீங்கள் அதெல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அதை போட்டுனா வேலை செய்யும். ரிச்சர்ட் அட்டன்பரோவுக்கு போய் நீங்கள் வந்து மெட்ராஸ்லாம் போட்டால் மேட்ச் ஆகும். ஆங்கிலத்தில் அற்புதமான டைலாக்லாம் இருக்குது சார், அற்புதமான டைலாக்லாம். ஒரு படம் பண்ணேன், புல்லட் ப்ரூஃப் மார்க்குன்னு. இது என்னென்னா, அவர் இறக்காத மனிதன், ஒரு 200 வருட காலங்கள் உயிரோடு வாழ்ந்து அவர்கிட்ட ஒரு டைரி இருக்குது, பிரதானமாக ஒரு டைரி இருக்குது. இந்த டைரி யார் கையில் இருக்குதோ அவங்க 200 வருடம் இருந்து நல்லது செய்யணும், தீமை இருந்தால் அந்த இடத்துல போய் நின்று அதை காப்பாற்றணுங்கிறது ஒரு கேரக்டர். இந்த டைரிக்காக ஒரு கேரக்டர் ஒரு 100 வருடமாக போராடிட்டு இருக்கு. இந்த டைரியை எப்படியாவது அவர்கிட்டருந்து எடுத்துடணுன்ட்டு. ஆனால் அவர் நல்லது செய்யணுன்றப்பார். இந்த டைரியை ஒரு 150 வருடங்கள ஒரு கணக்கு வச்சுருக்காங்க சார். அதன் பிறகு ஒரு நல்ல அதுக்கு அந்த டைரியை யாருக்கு கொடுக்கணுமோ அது வந்து ஒரு டைரின்னு சொல்கிறத விட அது வந்து ஒரு தெய்வ புத்தகம்னு வச்சுங்களேன். இது யாருக்கு கொடுக்கணும், அடுத்தது இவருக்கு வயசாகிட்டே வருது. ஆனால் இந்த கையில் இருக்கிற வரைக்கும் இவர் வயசாகாது. அந்த இளமையில் என்ன இருந்தாரோ அதே தெம்பு, அதே இளமை, அதே முக உருவம் அது அப்படியே இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் வயசாகாது. ஆமாம். இது இன்னொருத்தர் கைக்கு போனதுக்கப்புறம் இவர் இத்தனை கடந்து வந்து அத்தனை வருஷங்களை சேர்ந்து அவர் இம்மிடியேட்டாக மாறிடும். ஹோலி புக்கு சார் அது. இது தேடிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்தணும். இது ரொம்ப காலமாக வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. அது இந்த மாங்கிட்ட இருக்குது. இவர் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணுறாரு. அவர் செலக்ட் பண்ணுற ஆள் யாருன்னா ஒரு மகா திருடன். மகா திருட. இது டைலாக்குக்காக நான் வரேன் சார். நான் சரி. மகா திருட அவனை செலக்ட் பண்ணிட்டு அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பாருன்னா, ஹாட் டாக் பன்ஸு 8 ஏன் கட்டுறாங்க, 10 ஏன் கட்டுறாங்க அப்படின்னு கேட்குறேன். எதை ஹாட் டாக் பன்ஸு. இப்போ ஃபாரின்லேருந்து ஹாட் டாக் பன்ஸுன்னு அந்த ப்ரெட் இருக்கும் சார். ஆமாம். அந்த ஹாட் டாக் ப்ரெட்ஸு ஏன் வந்து இப்படியெல்லாம் கட்டுறாங்க, இது டைலாக். அதில் ஒரு இன்னர் மீனிங் இருக்குதுன்னு வச்சுங்க. இதை நான் வந்து அப்படியே ட்ரூ ட்ரான்ஸ்லேஷனை பண்ணோம்னா இப்போது உங்களுக்கு வந்து புரியுமா சார்? முதல்ல ஹாட் டாக்குன்னு எனக்கே புரியறதுக்கு லேட்டாச்சு. அது என்ன ஹாட் டாக்னா நாயா அப்படி நினச்சேன். அப்புறம் பார்த்தா ப்ரெட்டு, அதுக்கு அது ஹாட் டாக் ப்ரெட்னு இருக்குது. இது யோசிச்சு பார்க்குறேன், சரி இது இருக்கக்கூடாது. இவர் கேட்குறாரு, இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டீன்னா நான் உனக்கு ஒன்று பெருசாக தரப்போகிறேன்றார். அது இந்த டைரி. அது அவனுக்கு தெரியும். அவன் என்ன சொல்லுவான், என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லலாம். இப்போ நான் அது டைலாக்கை மாற்றுறேன். அந்த டைலாக் தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். இவர் கேட்குறாரு அவரை, ஒரு சித்தர் பாட்டை. ஏன்னா பின்னாடி சார் நீங்கள் நம்ம சம்பவாமி யூகேன்னு போட்டு ரீரெக்கார்டிங் முடிக்கிறாங்க சார் அந்த படத்தை. அப்போ நம்ம இந்தியன் கலாச்சாரம் அதில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை மாற்றினேன் சார். அந்த இடத்த என்ன மாற்றுறேன், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஹாட் டாக் பன்ஸ் 8 10 10ன்னு சொல்கிற அந்த லென்த் இருக்கு இல்லைங்களா, அந்த லென்த்துக்கு லிப்புக்கு மேட்ச் பண்ணி நான் கொண்டு வரேன். அவன் அதுக்கு ஏதோ ஒரு உளரை ஒரு பதில் சொல்கிறான். இந்த ஹாட் டாக் பன்ஸுக்கே ஒரு உளறல் பதில் சொல்கிறான். இப்போ இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே அப்படின்னா அதுக்கு என்னடா அர்த்தம்னு கேட்குறாரு. இவன் யோசனை பண்ணி இந்த திருடன் புத்தி போடுவான். அது ஒன்றும் இல்லை சாமி, நான் ஒரு இடத்துல திருடுறேன், போலீஸ் என்னை பிடிக்க வந்து நான் ஓடி போயிடுறேன், நான் இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துல போய் தேடிட்டு இருக்காங்க சாமி அப்படின்றான். நான் உங்ககிட்ட வந்து கொடுக்கணுன்னு வந்தேன் பாரு. இது போதும் சார். ஆனால் இவர் இந்த டைரியை கொடுக்கக்கூடிய சகல பொருத்தங்களும் அவன்கிட்ட இருக்குது. அது இவருக்கு தெரியுது. உள்ளே இந்த ஸ்பார்க் இல்லாமல் மேலே ஏதோ ஒரு மூடி இருக்குது சார் அவனுக்கு. அதை ஓப்பன் பண்ணி விடுறது தான் இவர் வேலை. இவனை அழைச்சிக்கிட்டு நேராக இதுக்கு போகிறார் சார், இந்த மாங்க் உள்ளே போகிறார். அந்த அவங்களுடைய மாங்கோடைய இடத்துக்கு போகிறார். துறவி மடத்துக்கு போய் இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்தால் எனக்கு யார் அப்படின்றார். இவங்க யார் தெரியுமா, இவன் பெரிய திருட அப்படின்றார்.
துறவிகள்லாம் என்ன சொல்லுவாங்க, திருடனுக்கு இங்கே என்ன வேலை, கொல்லம்பட்டறையில் ஈக்கு என்ன வேலை, நீ இங்கே என்ன வேலை இருக்குன்னு சொன்னப்ப, ஒரு குளத்தில் அழுக்க போக்குறதுக்கு மீன் வேணுங்க, அந்த மீன் தான் இவன். அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க. எவ்வளோ மேட்டர் இது ஆங்கிலத்தில் இதை சொல்கிறாங்க சார். ஆமாம். படம் முடிச்சுட்டு பண்ணுறேன், படம் முடித்து இந்த டைரி அவன்கிட்ட கொடுத்துட்டாரு, வில்லன்கள்லாம் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ எண்டில் வந்து ஒன்று சொல்லணும், இவன் கேட்டது பதில் சொல்லணும்ல, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைந்தாருன்னு. அப்போ இவர் டைரியை கொடுத்துட்டாரு, அவர் டக்குன்னு வயசாகிடுச்சு, அப்படி போகிறாரு. இவன் கூப்பிட்றான், சாமி நில்லுங்கன்றான். அவங்க ஒரிஜினல் ஆட்டாக் பன்ஸுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க, அது உண்மையிலேயே ஒரு நல்ல அர்த்தம். நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கல்ல, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கம் மேலே, எனக்கு என்ன கேட்டிங்களா, அதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியும் சாமி. என்ன, உனக்குள் இருக்குது தெய்வம், அதை உணராமல் இருப்பது பாவம்னு போட்டேன் சார். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு மோகன் சார், மோகனப்பா கேட்டார்ல, நீ எங்கே இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டான்னு. இப்போ இப்படி ஒரு இதுதானே சார் அது பதில். உனக்குள் இருக்குது தெய்வம், அதை உணராமல் இருப்பது பாவம்னு அந்த லிப்புக்கு இதை போட்டு செட் பண்ணி அதை அது படம் அது முடியும் சார். ஒரு மொழிமாற்றுப்பட வசனகர்த்தாவுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குங்கிறதுக்கு எவ்வளவு நம்ம திங்க் பண்ணுங்கிறதுக்கு அது இல்ல அங்க சொல்லியிருக்கிறது, அது இல்ல. ஆனா மாங்கு படம்ங்கிறதுனால அங்க ஒரு உயர் தத்துவம் இருக்கத்தான் செய்யுது. நீங்க அங்க எவ்வளவு உயர் தத்துவம் போட்டாலும் மேட்ச் ஆகும். ஆமா, அவங்க அது சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம அந்த உதாரணத்தை சொல்ல முடியாத. ஹாட் டாக் பன்ஸ்னு சொன்னா இங்க யாருக்கும் தெரியாத, ஊர்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மேட்டர் இருக்கு. அதை நம்ம சொல்லி இங்க புரிய வைக்க முடியாத. அப்போ அது அங்கே போட்டாச்சுன்னா அது அங்கே கூட என்னுடைய பணி முடியல. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கம் என்ன, அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லாமல் அது பதில் சொல்லணும் இல்லைங்களா. அது எண்டில் அந்த டைலாக் போட்டு உனக்குள் இருக்குது தெய்வம், அதை உணராமல் இருப்பது பாவம்னு முடித்தேன் சார். படம் பார்த்துட்டு எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க சார். இது ஒரு ஆங்கில படம், இதில் வந்து ஒரு சித்த தத்துவத்தை கொண்டு வந்து அது அழகாக அதுக்கு முத்தாய்ப்பும் வைக்கணும் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மொழிமாற்று படம் பண்ணுறப்ப நம்ம யோசித்து அதை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு தேவையான உழைப்பு இவ்வளோ இருக்குது. இது வந்து வெறுமனே ஒரு ஜாலியாக ஒரு தமிழை பேசிக்கிட்டு இருக்கிறத மட்டும் பண்ணாது சார். எல்லாத்துலேயும் நீங்கள் உங்களுக்கு புலமையை, நான் வந்து ஒரு கவிதை எழுதி பழகிக்கிட்டு இருந்த காலத்தில் நான் ஒரு கவிஞனாகவும் இருக்கிறதுனால என்னால் இதை ஈஸியாக அப்படி முடிக்க முடியுது. ஒரு கவிதையாக தான் என்னால் முடிக்க முடியும். அதை முடிக்க முடிஞ்சது என்னால். ஸோ எல்லாத்துலேயும் புலமை இருக்குங்க சார். ஒரு மொழிமாற்ற படம் பண்ணுறப்ப நீங்கள் வந்து வெறுமனே வசனம் மட்டும் அது டிரான்ஸ்லேட்டராக மட்டும் இருக்கக்கூடாது சார். நீங்கள் ஒரு கிரியேட்டர்னு சொன்னீங்கல்ல, அந்த கிரியேட்டராகவும் நீங்கள் மாறணும். நீங்கள் அந்த இயக்குனர் என்ன நினச்சி இதை பண்ணியிருப்பார், அந்த வசனகர்த்தா என்ன நினச்சி பண்ணியிருப்பார், அவர் பண்ணாமல் விட்டது என்ன இதில், அது என்ன நம்ம பண்ணலாம் சார். இதில் ஒரு படம் ஓம் சக்தின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் ஒரு டயலாக்கு சென்சாரில் கட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இறைவனுக்கே காவலாளி அப்படின்னு சொல்லி டயலாக் எழுதிட்டார். அந்த இயக்குனர் எனக்கு மெஹர் ரமேஷ்ன்ட்டு வந்தார். டப்பிங் நடக்கிறப்பெல்லாம் வருவார். வந்து பார்க்குறப்ப அவர் ரொம்ப த்ரில் ஆனார். ஸோ தமிழில் இவ்வளோ மாற்றங்கள் பண்ணிங்க. அப்போ ஒரு சென்சார் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இறைவனையே காக்கக்கூடியவங்க நாங்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ கணக்கு. அது எப்படி இறைவன் தான் உலகத்தில் உயிரில் காக்கிறவங்க, படைச்ச காக்கிறாங்க, இறைவனை காக்கிறன்னு போடுறது தப்பு அப்படின்னு சொல்லி சென்சார் கட்டு கொடுத்துட்டாங்க. உடனே எனக்கு பதறி அடிச்சுட்டு சைமல்டேனியஸ் ரிலீஸ் சார் படம். எனக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு, சார் அந்த இடத்துல கட் பண்ணி கொடுத்தாச்சு, நீங்கள் உடனே அதை டைலாகை மாற்றணுன்னு. என்ன டைலாக் சார், தமிழில் கட் பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு. ஏன் சார், நான் அதை மாற்றிட்டேன் சார், ஏற்கனவே நான் மாற்றிட்டேன் சார். என்ன மாற்றிட்டீங்க, நீங்கள் அங்கே போட்டிங்க இறைவனுக்கு பணி செய்ய வேண்டியது மாதிரி ஒரு டைலாக் பண்ணிட்டேன், இறைவனுக்கே நாங்கள் தான் காவலாளிங்கிறத மாற்றிட்டேன் சார். எப்படி சார் உங்களுக்கு சார் அதை கட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போது நீங்கள் எல்லாத்தையுமே சிந்திக்கணும் சார். நீங்கள் அவங்களுக்கு சில தெரியாமல் பண்ணியிருந்தா கூட நம்ம நாலேஜுக்கு அதை பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன அவர் ரொம்ப அங்கேருந்து பாராட்டுறாரு. சார் பல இடங்களில் நீங்கள் அது மாதிரி மாற்றிருக்கீங்க, சென்சார் போகிறப்ப தமிழில் கட் பண்ண மாட்டேன்றாங்க, இங்கே தெலுங்கில் கட் பண்ணுறாங்கன்னா தமிழில் கட் பண்ண மாட்டாங்க சார். ஏன்னா எனக்கு இங்கே நெருடலாக இருந்தால் நான் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிடுவேன் சார் நான் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் அனுபவம் தான் சார் உங்களுக்கு கை கொடுக்கும். வைரமுத்து சார் ஆசை அது, ராஜஸ்ரீ ஆசை வேறு மாதிரி அதில் எழுதலாமா அப்படின்னு. என்னென்ன காலிலோ காலி நேனு காவாலி காத்தோட காத்தா நான் மாறணும்னு.
இவருடைய ஆசையை அதில் கொஞ்சம் மாத்துறாரு சார். பேப்பர் எடுத்தோன்னா விளம்பரம் பண்ணியிருக்காரு, நன்றின்னு என் ஃபோட்டோவை போட்டு சார். திரையுலக வரலாற்றில் ஒரு தனியாக ஒரு வசனகர்த்தாவுக்கு கிடைச்ச மதிப்பாக நான் இன்றைக்கி அதை பார்த்தேன் சார். விஜயசாந்தி அம்மா அவங்களையே டப்பிங் பேச வச்சேன். அவங்களுக்கு எப்போதும் வந்து சரிதா தான் வாய்ஸ் கொடுப்பாங்க. அப்போ உடனே அவங்க ஹஸ்பண்ட் சொல்லார், வேண்டாம் இந்த விஷ பரீட்சை அப்படின்றார் சார். விஜயகாந்த் எப்போதுமே டூ போட ஒத்துக்க மாட்டார். டப்பு டப்பு டப்புன்னு உச்சி வரைக்கும் போயிட்டார், 100 அடிக்கு போயிட்டு சர்ன்னு கீழே இறக்கி விட்டாங்க. சிங்கிள் டேக் ஓகே. இப்போ அடுத்தது கிருஷ்ணராஜ் சார். விஜயகாந்த் சார் செஞ்சுட்டாரு. இப்போ நான் அதை செய்யலைன்னா எனக்கு இந்த ஏன் லோக்கல் இது. அவர் ஏற்றி இறக்குற வரைக்கும் விஜயகாந்த் ஒரு பதப்பதப்போடு இருந்தார். பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டேன் சார். வந்ததுக்கப்புறம் சரி ட்ரெஸ்ஸை மாற்றின அந்த பேடெல்லாம் கேட்கலான்னு கேட்டேன் சார். ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது சார்.